எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம்ல கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் டாபிக்ஸ்ல ஹிஸ்டரி, ஜெனரேஷன் அண்ட் தென் அதோட டைப்ஸ், கம்ப்யூட்டரோட டைப்ஸ் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலவெண்டா ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம சிலபஸ் ஓவர்வியூ டிஸ்கஷன் போட்டிருந்திருப்போம். அதை யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்திருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கிற நார்மல் டெஃபினிஷன், வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ இந்த பர்டிகுலரா இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நாம ஒரு டேட்டாவை ஏதோ ஒரு இன்புட்டை ப்ராசஸ் பண்றதுக்கும் அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது. ஸோ அப்ப அந்த பர்டிகுலர் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரி வேலை அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் மூலியமா நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம் அந்த கம்ப்யூட்டருக்கு. ஸோ இதுல கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமா ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க். ஸோ அந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது செயல்படுது நமக்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ல அதனுடைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இன்புட் இருக்கணும். கண்டிப்பா இன்புட் இருந்தாதான் அதால ப்ராசஸிங் பண்ண முடியும். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலா அவுட்புட் கொடுக்கும். இது மூணு தான் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் கம்ப்யூட்டர். ஸோ இன்புட் அப்படிங்கிறது எதன் மூலியமா கொடுக்கலாம் அப்படின்னா, கீபோர்ட் மூலியமா கொடுக்கலாம், மவுஸ் மூலியமா கொடுக்கலாம், ஸ்கேனர்ஸ் மூலியமா கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்கு. அந்த டிவைசஸ் மூலியமா நம்ம மிஷினுக்கு நம்மளால இன்புட் கொடுக்க முடியும். அந்த இன்புட்டை வச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். எதுல ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்னா, சிபியூல நடக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல ப்ராசஸிங் நடக்கும். ஆஃப்டர் த ப்ராசஸிங் அந்த ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்றதை தான் அவுட்புட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரிசல்ட் டிஸ்பிளேயிங் எந்த ஒரு அவுட்புட் டிவைஸ்லனாலும் இருக்கலாம். மானிட்டர் நம்ம பேசிக்கலா மானிட்டர்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் பிரிண்டர் ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். ஸோ அவுட்புட் டிவைசஸ்ல நம்மளுடைய ப்ராசஸ்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்ன அப்படின்னா, ஹை ஸ்பீட் ப்ராசஸிங் ஸ்பீட் ஹையா இருக்கும். பிகாஸ் ஒரு நார்மல் சின்ன ஆபரேஷன்ஸை ஹியூமன் பண்றதை காட்டிலும் ஃபாஸ்டா அதால பண்ண முடியும். அண்ட் தென் அக்யூரசி லெவல் கரெக்டா இருக்கும். டேட்டா ரிலையபிளா இருக்கும். ஸோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாஸ்க் அக்யூரேட்டா இருக்கும். அதே நேரத்தில் ரிலையபிளாவும் இருக்கும். அண்ட் தென் ஆட்டோமேஷன் அண்ட் மல்டி டாஸ்கிங்கிறது அதோடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் லார்ஜர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி லார்ஜா இருக்கும். அண்ட் தென் நெட்வொர்க் மூலியமாவும் இன்டர்நெட் மூலியமா நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா, கனெக்டிவிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் நம்மளால ஏற்படுத்திக்க முடியும். இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அப்ப இந்த இடத்துல எதுல இருந்து கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்கிங் செக்டர்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுத்து விச் இஸ் நாட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருக்க ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு இதுல இல்லாத ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் கேரக்டர் சம்பந்தம் இல்லாம ஒன்று கொடுத்துட்டு விச் இஸ் நாட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரோட ஹிஸ்டரி, எப்படி இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயம் எவால்வ் ஆகி வந்துச்சு அப்படின்னா, இந்த பிஃபோர் 19th செஞ்சுரிக்கு முன்னாடி இயர்லி கம்ப்யூட்டிங் டிவைசஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அபாக்கஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். இது 3000 BC இருந்தே இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு மெக்கானிக்கல் கால்குலேட்டிங் டிவைஸ். இது ஒரு பேசிக்கான அர்த்தமெட்டிக் ஆபரேஷன்ஸ், அடிஷன் பண்றதுக்கோ சப்ராக்ஷன் பண்றதுக்கோ அதுக்கு இந்த அபாக்கஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த இயர் 1617 என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேப்பியர் போன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு மேனுவல் கால்குலேட்டிங் டிவைஸ். இது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஜான் நேப்பியர். இது எதுக்காக மல்டிபிளிகேஷனும் டிவிஷனும் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக, ஒன்லி பர்டிகுலர்லி ஃபார் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் பர்பஸ் இந்த டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த இயர் 1617 கண்டுபிடிச்சாங்க. அடுத்து பாஸ்கலைன் அப்படின்ற டிவைஸ் 1642 கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு மெக்கானிக்கல் கால்குலேட்டர். பிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இதுல அடிஷனும் பண்ணிக்கலாம், சப்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இதுல நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் லைபன்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி 1673 இது பாஸ்கலைனோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன், அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் கூட நம்மளால வச்சுக்கலாம். அண்ட் தென் இது டெவலப் பண்ணது காட்ஃப்ரைட் வில்லியம் அப்படிங்கிறவர் தான் டெவலப் பண்ணாரு. இது மல்டிபிளிகேஷன் டிவிஷன், அதாவது அதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் கம்பேரிங் டு பாஸ்கலைன் அண்ட் நெய்பர் போன்ஸ் இது பெட்டரா இருக்கும். சோ இப்படிதான் படிப்படியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருந்துச்சு கம்ப்யூட்டர்ஸ். இது பிஃபோர் 19th செஞ்சுரில. அதுக்கப்புறம் 19th செஞ்சுரி என்னன்னா மெக்கானிக்கல் எரா. ஆக்சுவலா
ஸோ அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாக்கட்ஸ் லூம் அப்படின்னு சொல்லி 1801 ஸோ 1801ல வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து என்னது அப்படின்னா ஒரு பஞ்ச் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது இந்த டிவைஸ் பேர் என்னன்னா ஒரு பஞ்ச் கார்டு. இது எதுக்காக அப்படின்னா வீவிங் பேட்டர்ன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் தான் சார்லஸ் பேபேஜ் வந்து 1837ல ஒரு அனலிட்டிக்கல் இன்ஜின் கண்டுபிடிச்சாங்க. அந்த அனலிட்டிக்கல் இன்ஜின்ல தான் இதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டரா செயல்பட்டுச்சு. ஏன்னா இதுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட் பண்ணலாம், கண்ட்ரோல் ஃப்ளோ, மெமரி, இது எல்லாமே இருக்கும், ஸ்டோரேஜும் இருக்கும். அதே நேரத்துல நம்மளால எல்லா டைப் ஆஃப் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ஃப்ளோவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த இயர் 1837ல சார்லஸ் பேபேஜ் கண்டுபிடிச்சாங்க. And then in the year 1843ல அடால் லோவ்லேஸ் the first programmer who wrote an algorithm for Babbage's, அதாவது இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த சார்லஸ் பேபேஜ் கண்டுபிடிச்ச அந்த அனாலிட்டிக்கல் இன்ஜினுக்கு ஒரு அல்காரிதம் ஃப்ரேம் பண்ணார். 1843ல இந்த லோவ்லேஸ் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து 19th சென்ச்சுரியில எவால்வ் ஆகி வந்தது. ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டரா வந்துருச்சு. கால்குலேட்டரா இருந்து ஒரு மெக்கானிக்கல் கால்குலேட்டிங் டிவைஸ்ல இருந்து ஒரு ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டரா வந்து 19th சென்ச்சுரியில வந்துருச்சு. அதுக்கப்புறமா 20th சென்ச்சுரியில எலக்ட்ரோ மெக்கானிக்கல் அண்ட் ஏர்லி எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ஸா மாறிச்சது. ஹால்பிரெத் டேப்லெட்டிங் மிஷின் இந்த இயர் 1890ல இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1945ல தான் ஆஃப்டர் லாங் கேப் 1945ல இனியாக் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் என்னதுன்னா எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி. அதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஜான் பிரெஸ்பர் எக்கர்ட் அண்ட் ஜான் மேக்கோலி. இவங்க 2 பேர் தான் வந்து இனியாக் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை 1945ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் யூனிவேக்னு சொல்லி 1951ல கமர்ஷியல் கம்ப்யூட்டர் அதை வந்து கண்டுபிடிச்சு அதை பிசினஸ் பர்பஸுக்கும் கவர்மெண்டோட அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து 20th சென்ச்சுரியில நமக்கு நடந்தக்கூடிய ஹிஸ்டரி. ஸோ இந்த ஹிஸ்டரியில இருந்து நமக்கு எப்படினாலும் கொஸ்டின்ஸ் நம்மளால எதிர்பார்க்க முடியும். மேஜர்லி இதுல இருந்து எது வரலாம் அப்படின்னா இந்த இனியாக், யூனிவேக், சார்லஸ் பேபேஜோட அனாலிட்டிக்கல் இன்ஜின்ஸ், அப்புறம் அபாக்கஸ் பத்தி வரலாம், பாஸ்கல் என்ன பத்தி வரலாம். இதெல்லாம் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஹிஸ்டரி பார்த்தோம். அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட ஜெனரேஷன் என்ன, எப்படி அது எவால்வ் ஆகி வந்துச்சு, ஒவ்வொரு ஜெனரேஷன்ல அது எப்படி என்னென்ன டெக்னாலஜி வச்சிருந்துச்சு, அதுக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருந்துச்சுங்கிறத தான் இதுல பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா வேக்கம் டியூப்ஸ் அப்படிங்கறது தான் யூஸ் பண்ணாங்க. அது எந்த இயர்ல அப்படின்னா 1940 to 1956ல என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, வேக்கம் டியூப்ஸும் மேக்னெட்டிக் ட்ரம்ஸ். ஆக்சுவலா வேக்கம் டியூப்ஸ்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா சர்க்கியூட்டுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வேக்கம் டியூப்ஸ் வந்து சர்க்கியூட்டுக்காகவும் மேக்னெட்டிக் ட்ரம் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து just a minute. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருப்பாங்க. மிஷின் லாங்குவேஜ்னா பைனரி லாங்குவேஜஸா இருக்கும். அதோடைய ஸ்பீடு சைஸ் பார்த்தோம் அப்படின்னா சைஸ் வந்து ரொம்ப லார்ஜா இருக்கும், ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அதிகமான பவர் கன்சியூம். ஸோ அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதுலதான் அந்த இனியாக், யூனிவேக், IBM 701 இது எல்லாமே வந்து இனியாக்னா எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். இதுக்கு வந்து அதிகமா பவர் ரொம்ப எடுக்கும். அதே மாதிரி இதோட லிமிடேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹை பவர் கன்சம்ஷன், ரொம்ப ப்ராசஸிங் ஸ்லோ வந்து ரொம்ப இருக்கும், ஓவர் ஹீட் ரொம்ப ஆகும், எக்ஸ்பென்சிவ் மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்ஸா இருக்கும். அடுத்து செகண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த இயர் 1956 to 1963. ஆக்சுவலா ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல இந்த என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி எந்த இயர் டு இயர் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். அடுத்து டிரான்சிஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர்ஸோடைய சைஸை கொஞ்சம் குறைச்சிச்சு, ப்ராசஸிங் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜஸும் அப்புறம் இயர்லி ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. இதோடைய லிமிடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி கம்மியா இருக்கும், GUI அதாவது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேசஸ் எதுவும் இருக்காது, மெயின்டெனன்ஸ் இதுலயும் காம்ப்ளெக்ஸா இருக்கும், லிமிடெட் ப்ராசஸிங் ஸ்பீடு. என்னதான் இருந்தாலும் அதோட ஸ்பீட் வந்து இன்னும் ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து அவ்வளவு எஃபிஷியன்டா இல்ல அப்படிங்கிறது ஒரு லிமிடேஷன்ஸ் சொல்லிப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஜெனரேஷன் பாருங்க. தேர்ட் ஜெனரேஷன்ல
இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசி சிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த இயர் 1964 இருந்து 1971 வரைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்மளோட ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்பீடும் சைஸும் வந்து ப்ராசஸிங் பவர் வந்து ரொம்ப நல்ல அதிகமா இம்ப்ரூவ் ஆயிருக்கும் கம்பேரிங் டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன். அண்ட் சைஸ் ரெடியூசிங் வந்து இருக்கும். அதே மாதிரி ஹை மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து கஷ்டம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ் ரொம்பது. இன்னமும் இதோட ஹீட்டை கூல் பண்றதுக்கான நீட் வந்து இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன்ல பாருங்க மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க 1972 டு பிரசன்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே ஃபோர்த் ஜென்ரேஷன் தான். அண்ட் தென் டெக்னாலஜி பாருங்க மைக்ரோ ப்ராசஸர் என்டையர் சிபியூ ஆன சிங்கிள் சிப் அப்படிங்கிறது. ஸோ அப்ப மைக்ரோ ப்ராசஸர்ங்கிற டெக்னாலஜி வந்து என்னதுன்னா ஒரு சிபியூ ஒரு பெரிய சிபியூவே ஒரு சிங்கிள் சிப்ல வந்து கொண்டு வந்துருவாங்க. அடுத்தது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அட்வான்ஸ்டு ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த பைத்தான் ஜாவா இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. லிமிடேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லிமிடெட் ஏஐ கேப்பபிலிட்டிஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்காது. அப்புறம் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த சிஸ்டம் எல்லாமே இருக்கும். இந்த ஜென்ரேஷன்ல வரக்கூடிய சிஸ்டம் எல்லாமே எக்ஸ்டர்னலா ஒரு பவர் சோர்ஸ் வந்து அதுக்கு இருந்தாதான் அதால ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண முடியுங்கிறது ஒரு லிமிடேஷன்ஸ்ல இருக்கு. அடுத்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பாருங்க, இதுதான் வந்து present and future generations. AI and quantum computing, artificial intelligence and quantum computing. இதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணிருப்பாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா பைத்தான், ஆர், ஜாவா, ஏஐ பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், ஏஐ பேஸ்டு சிஸ்டம்ஸ். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னா இந்த கூகுள்ஸ் சைக்கோமோர், ஐபிஎம் குவாண்டம். ஏஐ பேஸ்டு சிஸ்டம் சிரி, அலெக்சா, சாட் பாட்ஸ் இதெல்லாம் ஏஐ பேஸ்டு சிஸ்டம்ஸ். அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எத்திக்கல் அண்ட் பிரைவசி கன்சர்ன் இதுல ரொம்ப தான் இருக்கும். சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் அதிகமா இருக்கும். எத்திக்கல் ஏஐ டெசிஷன் மேக்கிங் இஷ்யூ ரொம்ப அக்யூரேட்டா இருக்குங்கிறத நம்மளால அஷூரன்ஸா கொடுக்க முடியாது. அது ஒரு லிமிடேஷன்ஸா இருக்கும். இதெல்லாம் தான் 5 ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ். ஸோ இப்ப இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு ஜென்ரேஷன்லயும் என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வேக்டம் டியூப் யூஸ் பண்ணிருக்காங்க, செகண்ட் ஜென்ரேஷன்ல டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, தேர்ட்ல ஐசி யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபோர்த்ல மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபிஃப்த்ல ஏஐ அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டெக்னாலஜிஸ்ல இருந்து கொஸ்டின் வரலாம். அப்புறம் ஒவ்வொரு ஜென்ரேஷனோட இயர்ஸ்ல இருந்து வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட டைப்ஸ். பொதுவா கம்ப்யூட்டர்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணிருப்பாங்கன்னா பேஸ்ட் அப்பான் சைஸ் அண்ட் பவர். அதோட சைஸையும் அதோட பவர் எஃபிஷியன்சி பவரை வச்சு ஒரு கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அது என்ன பர்பஸுக்காக யூஸ் ஆகுதுங்கிற ஒரு கேட்டகரி, ஒரு அந்த பர்பஸை வச்சு கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து, அது எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்து ஒரு கேட்டகரியா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியா கம்ப்யூட்டரை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ சைஸ் அண்ட் பவர்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்னன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர். இது ஆக்சுவலா இது மெயின்லி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா சயின்டிபிக் ரிசர்ச்லயும் இல்ல வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த மாதிரியான மேஜர் கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாத்தையுமே இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் மோர் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ், பிகாஸ் ஆஃப் திஸ் எஃபிஷியன்சி they all use this computer is mainly used in government projects. இது என்ன பண்ணும் அப்படின்னா பில்லியன் ஆஃப் கால்குலேஷன்ஸ் பெர் செகண்ட்ல அதால கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளா இங்க ஐபிஎம் சம்மிட், பரம் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட பேர் கொடுத்துருப்போம். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதுல எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் நேம் கொடுத்து இது சூப்பர் கம்ப்யூட்டரா, மைக்ரோ கம்ப்யூட்டரா, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இதுலயும் சூப்பர் கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் இது வந்து லார்ஜா இருக்கும், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டரா இருக்கும். ஆனா சூப்பர் கம்ப்யூட்டர் அளவுக்கு இல்ல, பட் ஆனா இது எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பேங்க் இல்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இதுல யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி நம்ம பார்த்தது சயின்டிபிக் ரிசர்ச்லயும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பேங்க்ஸ்லயும் கவர்மெண்ட் ஆபீசஸ்ல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அட் அ டைம் வந்து thousands ஆஃப் யூசர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். சைமல்டேனியஸா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். எத்தனை யூசர்ஸ்னாலும் சைமல்டேனியஸா ஒர்க் பண்ண முடியும். இது மெயின்லி வந்து டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்க்கும் லார்ஜ் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினி கம்ப்யூட்டர். ஸோ அந்த மினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மெயின் ஃப்ரேமை காட்டிலும் ரொம்ப சிறுசா இருக்கும், பட் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை காட்டிலும் பெருசா இருக்கும்.
So used by medium sized business and research institution எல்லாமே இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிசி, லேப்டாப், ஒர்க் ஸ்டேஷன், சர்வர்ஸ், இதெல்லாமே வந்து எதுனா மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கம்ப்யூட்டர்ஸ். இது மெயின்லி எதுக்காகனா பர்சனல் பர்பஸுக்காகவும் பிசினஸ் அப்ளிகேஷன்ஸுக்காகவும் இல்ல கேமிங்கோ இல்ல ஏதோ இது வந்து நம்மளுடைய பர்சனல் யூஸுக்கு மெயின்லி யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப பார்த்தது எல்லாமே பேஸ்ட் அப்பான் சைஸ் அண்ட் பவரை வச்சு கேட்டகரைஸ் பண்ண டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அடுத்து பார்க்க போறது பேஸ்ட் அப்பான் பர்பஸை வச்சு எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. பேஸ்ட் அப்பான் பர்பஸ்ல ஜெனரல் பர்பஸ் அப்படிங்கிற கம்ப்யூட்டர்ஸ். ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வேர்ட் ப்ராசஸிங், கேமிங், வெப் ப்ரௌசிங், கோடிங், இதெல்லாம் வந்து ஜெனரலா நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ். இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப், ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் டேப்ஸ், இதெல்லாமே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மிஷினை டயகனைஸ் பண்ணும், மிஷினை கண்ட்ரோல் பண்ணும், இல்ல சேட்டலைட் அப்படி எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டட் மிஷின்னா இப்ப ஒரு மிஷின் தன்னை செயல் இருக்கு அப்படின்னா அதுவே தன்னை சரிப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ். ஸோ அப்ப அது வந்து மிஷினை கண்ட்ரோல் பண்ணும், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமா மிஷினை கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின், மெடிக்கல் இமேஜிங் கம்ப்யூட்டர்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேன், இதெல்லாமே வந்து எதுக்குள்ள வரும்னா ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல வரக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு பிரிக்கும் போது அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனலாக் கம்ப்யூட்டர்ஸ்ங்க அனலாக்னாலே கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனலாக் சிக்னல்ங்கிறது கண்டினியூஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டினியூஸ் டேட்டா எங்கெல்லாம் ப்ராசஸ் ஆகுதோ அந்த இதெல்லாம் அனலாக் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டெம்பரேச்சர் பாக்குறது, ஸ்பீடு, ப்ரெஷர், இப்போ இந்த ஸ்பீடோமீட்டர், இதெல்லாம் வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ்ல வரக்கூடியது. ஸ்பீடோமீட்டர் எல்லாமே. ஸோ இது வந்து சயின்டிபிக்கும் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், செசிமோகிராஃப்ஸ், வெதர் ஃபோர்காஸ்டிங். இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கணும். எதெல்லாம் அனலாக் கம்ப்யூட்டர், எதெல்லாம் டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஏன்னா அதுல இருந்து நம்மளால கொஸ்டினை எதிர்பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்னா the computers which are all working with binary data, zeros and ones. நம்மளோட மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் தான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட பிசி, சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம், இது எல்லாமே என்னதுன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு கீழே வரக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியில ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ், போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் ரெண்டுமே ப்ராசஸ் பண்ணுச்சுன்னா அது ஹைபிரிட் கம்ப்யூட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐசியூ மானிட்டரிங் சிஸ்டம், ஃபிளைட் சிமுலேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து ரெண்டுமே இருக்கும். அனலாக் கம்ப்யூட்டரும் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும். டிஜிட்டலைஸ்டா நமக்கு அதை காமிக்கும். இது வந்து மெயின்லி மெடிக்கல்லையும் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸ்லயுமே வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக்ல கம்ப்யூட்டரோட ஹிஸ்டரி, ஜெனரேஷன், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். சரியா? இப்ப இதுக்கு அடுத்து இதுக்கு ரிலவெண்டா ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த கம்ப்யூட்டரோட ஹிஸ்டரி, ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இதுல இருந்து பேங்கிங் செக்டார்ஸ்ல, பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இது வந்து நமக்கு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இது வந்து சார்லஸ் பேபேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, 1 minute. சோ இது வந்து சார்லஸ் பேபேஜ் அப்படிங்கறது ஆன்சர். சோ அவர்தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கறத சொல்லுவோம். இப்ப இந்த ஆலன் டியூரிங் அப்படிங்கிறவர் வந்து டியூரிங் மிஷின் வந்து ஃபவுண்ட் பண்ணவங்க. இவருமே ஒரு சயின்டிஸ்ட் தான், மேத்தமெட்டிஷியன், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஜான் வோன் நியூமேன் அப்படிங்கிறவரும் ஒன் ஆஃப் தி மேத்தமெட்டிஷியன் சயின்டிஸ்ட் தான். ஸோ இவர் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜான் நியூமேன் வந்து இந்த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ், கேம் தியரி, இதெல்லாம் ஃபவுண்ட் பண்ணது வந்து இவர் தான். ஸோ இந்த ஜான் வான் நியூமன். பிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவர் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணவர் தான் இவர். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஏன்னா திடீர்னு நமக்கு வேற கொஸ்டின்ஸும் நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்டு டிரான்சிஸ்டார்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வேக்கம் டியூப்ஸ். வேக்கம் டியூப்ஸ்க்கு பதிலா டிரான்சிஸ்டார் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய ஜெனரேஷன் எந்த ஜெனரேஷன் கேக்குறாங்க. ஆக்சுவலா செகண்ட் ஜெனரேஷன்ல தான் அது யூஸ் பண்ணுவாங்க. வேக்கம் டியூப் எதுல யூஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. வேக்கம் டியூப் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, டிரான்சிஸ்டர் செகண்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப தேர்ட் ஜெனரேஷன்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க? மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. சாரி தேர்ட் ஜெனரேஷன்ல வந்து ஐசி, இன்டகிரேட்டட் சிப்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது, ஐசி யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஜெனரேஷன்ல தான் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ நெக்ஸ்ட் பாருங்க, which component replaced transistors in third generation computer. எப்படி கேள்வியை மாத்தி கேக்குறாங்க பாருங்க. அதாவது
தேர்ட் ஜெனரேஷன்ல செகண்ட் ஜெனரேஷன் தான் டிரான்சிஸ்டர். அப்ப தேர்ட் ஜெனரேஷன்ல டிரான்சிஸ்டருக்கு பதிலா என்ன கொண்டு வராங்க அப்படின்னு கேக்குறாங்க. தேர்ட் ஜெனரேஷன் என்ன கொண்டு வராங்க? இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், ஐசி சிப்ஸ். அதுதான் வந்து தேர்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியது. இந்த வேக்கம் டியூப் எதோடது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இது தேர்ட் ஜெனரேஷன் பார்த்துட்டோம். மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஃபோர்த் ஜெனரேஷன். மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஃபோர்த் ஜெனரேஷன். இந்த குவாண்டம் சிப்ஸ்லாம் வந்து ஃபிஃப்த் ஜெனரேஷன்ல வந்து. நெக்ஸ்ட், the first super computer developed in India. இந்தியால டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து Param 8000. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ல பார்க்கும்போது Param அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல இந்தியான்னு போட்டிருப்போம். சோ Param 8000 அப்படிங்கிறது தான். சோ இதுல இந்த சன்வே டைகுலைட் அப்படிங்கிறது வந்து இது வந்து இதுவுமே சூப்பர். இங்க கொடுத்திருக்க எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான். பாரம்ங்கிறது இந்தியால ஃபவுண்ட் பண்ணது, சன்வேங்கிற டைலைட்ங்கிறது சைனீஸோட சூப்பர் கம்ப்யூட்டர். ஆக்சுவலா இது வந்து சைனீஸோட சூப்பர் கம்ப்யூட்டர். அண்ட் தென் ஐபிஎம் ப்ளூ ஜீன். ஐபிஎம் ப்ளூ ஜீன்ங்கிறது பேரலல் சூப்பர் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. ஐபிஎம் ப்ளூ ஜீன்ங்கிறது பேரலல் சூப்பர் கம்ப்யூட்டிங். அண்ட் கிரேயோன் இஸ் ஆல்சோ அன் சூப்பர் கம்ப்யூட்டிங், பட் இட்ஸ் நாட் அன் டெவலப்டு பை இந்தியா. சோ இந்தியா டெவலப் பண்ண சூப்பர் கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து Param 8000. சரியா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, which generation of computers introduced microprocessor? இது ஈஸி. மைக்ரோ ப்ராசஸர்ங்கிற டெக்னாலஜியை எந்த ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபோர்த் ஜெனரேஷன். ஃபோர்த் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ல தான் வந்து நமக்கு மைக்ரோ ப்ராசஸரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அடுத்து பாருங்க, which type of computer is used for large scale transaction processing such as in banks? சோ அப்ப இதுல டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ல இப்ப கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருச்சு. விச் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர், எந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து லார்ஜ் ஸ்கேல் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்க செயல்படுத்துறதுக்கு பேங்க்ஸ்ல, பேங்கிங் செக்டர்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் எங்க யூஸ் பண்ணோம்? சூப்பர் கம்ப்யூட்டர் எங்க? ஆக்சுவலா மெயின் ஃப்ரேம் தான் ஆன்சரு. சோ அந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். சோ அப்ப சூப்பர் கம்ப்யூட்டர்ல எங்க யூஸ் பண்ணுவோம்? சயின்டிபிக் ரிசர்ச், சயின்டிபிக் அப்ளிகேஷன்ஸ் இதுல எல்லாம் பண்ணோம். அண்ட் தென் மினி கம்ப்யூட்டர்ஸுமே வந்து எலக்ட்ரானிக் இந்த மாதிரியானதுல பண்ணோம். எம்பரட் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கும். எம்பரட் கம்ப்யூட்டர் இந்த ஏடிஎம் மிஷின் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்றாங்க. டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னாலே அது வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏடிஎம் மிஷின். அண்ட் ஏடிஎம் மிஷின் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்? இப்பதான் நம்ம முன்னாடி தான் ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஏடிஎம் மிஷின்ங்கிறது எதுல வரும் அப்படின்னா எம்பரட் கம்ப்யூட்டருக்குள்ள வரும். அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ரீசன்ட் டாபிக் இது. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் நம்ம பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் விச் டைப் ஆஃப் கம்ப்யூட்டிங் யூனிட்? இதுல எந்த கம்ப்யூட்டிங் யூனிட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிட்ஸ், குவாண்டம் பிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த குவாண்டம் பிட்ஸ் தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து, which of the following is an example of analog computer? இதுல அனலாக் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள் எது? அனலாக் கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம. கண்டினியூஸ் டேட்டா ப்ராசஸிங் பார்த்தோம். அனலாக் கம்ப்யூட்டர் கண்டினியூஸ் டேட்டா ப்ராசஸிங். கண்டினியூஸ் டேட்டா ப்ராசஸிங் வந்து லேப்டாப்ல எல்லாம் இருக்காது. டிஜிட்டல் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச்ல வந்து அனலாக் வேலையே கிடையாது. ஸோ இதுல ஆன்சர் வந்து ஸ்பீடோமீட்டர். ஆன்சர் வந்து ஸ்பீடோமீட்டர். அதுலதான் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் டேட்டா ப்ராசஸிங் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து, a computer built into another device and designed for a specific function. என்ன கேக்குறாங்க? a computer built into another device and designed for a specific function. ஒரு கம்ப்யூட்டர் built into another device. ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு டிவைஸ்ல வச்சு ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் பண்றாங்க. ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி அந்த இன்னொரு டிவைஸுக்குள்ள ஃபிட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது எம்பெடட் கம்ப்யூட்டர். ஆமா, ஒரு என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறது. இப்ப ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கோங்க. நமக்கு ஏடிஎம் மிஷின், ஏடிஎம்ங்கிறதே ஒரு டிவைஸ் தான். அதுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டிங் டிவைஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து எம்பெடட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the basic functions of a computer. கம்ப்யூட்டரோட பேசிக் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பார்த்தோம்? இன்புட் இருக்கணும், ப்ராசஸ் பண்ணும், அதை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். இதுதான். ஸோ ஆன்சர் வந்து இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட். நெக்ஸ்ட், சிபியோட ஃபுல் ஃபார்ம். இதெல்லாம் ரொம்ப ஜெனரல் கொஸ்டின்ஸ். நீ அடுத்து போக போக ரொம்ப டெப்தாவும் நம்ம பார்க்கலாம். ஸோ சிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுல் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது ஆன்சர். அண்ட் தென், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? நல்லா பாருங்க, நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி இதுல எது கிடையாதுன்னு கேட்கறாங்க.
எது பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டின்னு கேட்கல, எது கிடையாதுன்னு கேட்கறாங்க அவங்க. ஸோ இதுல எது இப்ப கிடையாது? மெமரி மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணக்கூடிய வேலை, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. பெரிஃபரல்ஸ்னா டிவைசஸ்னு அர்த்தம், இன்புட் டிவைசஸ்ங்கிற மாதிரி இந்த டிவைசஸை சொல்லுவாங்க. அந்த டிவைசஸை கண்ட்ரோல் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. அப்ப இதுல எது நாட்டுனா இன்டர்நெட் ப்ரௌசிங். இன்டர்நெட் ப்ரௌசிங்க்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதாவது மேஜரா அதோட ஃபங்க்ஷன் கிடையாது. அது இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதை ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண வைக்குதுங்கிறது கிடையாது. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணவும், மெமரியை பிரிச்சு கொடுக்கும், டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும், இருக்கிற டிவைஸை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட், the smallest unit of data in computer. கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாவுடைய ஸ்மாலஸ்ட் யூனிட். இதுல பைட், பிட், நிபிள் இல்ல, எல்லாமே. பைட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், பிட்டுங்கிறது 1 bit, zeros and ones தான் பிட்னு சொல்லுவோம். நிபிள் அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் டு 4 bits. நிபிள் இஸ் ஈக்குவல் டு 4 bits, பைட் இஸ் ஈக்குவல் டு 8 bits. 1 byte is equal to 8 bits. சரியா? ஸோ அதே மாதிரி நிபிள் ஈக்குவல் டு 4 bits அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிபிள் ஈக்குவல் டு 4 bits, which is half of byte. ஓகே, பிட்னாலே 2 தான். ஸோ 2 bits தான் இது ஆக்சுவலா. ஏன்னா 0, ஒன்னு வந்து என்னது 0, இன்னொன்னு வந்து 1. ஸோ இதை தான் வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ இதை வச்சு ஆன்சர் பண்ணோம்னா கிலோ பைட்டுங்கிறது பைட்டே வந்து 8 bitsங்கிறப்ப கிலோ 1024 அப்படிங்கிறது ஒன்று. ஸோ 1024 bits அப்படிங்கிறது ஒன்று. 1024 bits சேர்ந்தது தான் 1 KB. ஓகேவா? ஸோ அப்ப இதுல இதை வச்சு நீங்க பார்க்கும்போது எது ஸ்மாலஸ்ட் யூனிட்? பிட் அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் யூனிட். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, the technology that allows multiple programs to run at the same time. மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதான் கீவேர்டு இந்த இடத்துல. மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸை ஒரே நேரத்துல செயல்படுற டெக்னாலஜிக்கு பேர் என்னது அப்படின்னா மல்டி டாஸ்கிங். மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ்னு வந்துருச்சு. ஓகேவா? மல்டி டாஸ்கிங். 1 minute. ஓகேவா? ஸோ அப்ப இதுதான் வந்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரிலவெண்டா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்பாங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ.